வணக்கம் நண்பர்களே. தமிழக மக்களுக்கு தெற்கு ரயில்வேல இருந்து ஒரு சூப்பரான நியூஸ் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகள் வருகிற 20ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட உள்ளது. மதுரை பெங்களூர் இடையே ஒரு வந்தே பாரத் ரயில் சேவையும், சென்னை நாகர்கோவில் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவையும் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான சோதனை ஓட்டம் நாளை 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது மட்டும் இல்லாமல் 20ஆம் தேதி இதற்கான தொடக்க விழாவுக்கான பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழகத்தில் 5 வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை கோவை, சென்னை மைசூர், சென்னை திருநெல்வேலி, சென்னை விஜயவாடா, கோயம்புத்தூர் பெங்களூர் இடையே இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வந்தே பாரத் ரயில் சேவைகளோட சிறப்புகள் என்னங்கிறது எல்லோருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சில நிறைகுறைகள் இருந்தாலும் பெரும்பாலும் இதற்கான வரவேற்பு அதிகமாகவே இருக்கிறது. ஏற்கனவே எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில முக்கிய வழித்தடங்களில் தான் இந்த புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்க போகிறாங்க. முதலாவதாக மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில். இந்த ரயில் மதுரையிலிருந்து திண்டுக்கல், திருச்சி, கரூர், சேலம் வழியாக இயக்கப்பட உள்ளது. மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்து பெங்களூருக்கு தினசரி 2 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இப்போ இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தென் தமிழகத்திலிருந்து சென்னைக்கு எந்த அளவுக்கு பயணிகள் போக்குவரத்து இருக்கோ அதே மாதிரி பெங்களூருக்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்வாங்க. அதனால் கூடுதலான ரயில் சேவை கண்டிப்பாக தேவையான ஒன்று. இது தொடர்பாக பலமுறை கோரிக்கையும் வச்சுருக்காங்க. அதனால் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலுக்கு அதிக வரவேற்பு கிடைக்கும். மதுரை பெங்களூரு இடையே 480 கிலோமீட்டர் நீள ரயில் பாதையை இதுவரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் 2 சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் அப்ராக்சிமேட்டாக 10 to 11 மணி நேரத்தில் கடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இயக்கப்பட உள்ள வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் 7 to 8 மணி நேரங்களுக்கு உள்ள பயணம் செய்யும்படியாக இயக்குனா நல்லாயிருக்கும். அதுதான் எல்லோரோட எதிர்பார்ப்பு. இதுவரைக்கும் இந்த வந்தே பாரத் ரயிலை பற்றிய பயண நேரம், பயண கட்டணம், நிறுத்தங்கள் பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படலை. நாளை நடைபெற உள்ள சோதனை ஓட்டத்துக்கான கால அட்டவணை தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் திருச்சி வழியாக இயக்கப்பட உள்ளது. 8 மணி நேரத்தில் கடந்து செல்லும்படியாக இயக்கப்பட உள்ளது. அதே போல் இந்த சேவை தொடங்கப்பட்ட பின்பும் 8 மணி நேரம் அல்லது அதற்குள்ளேயே சென்று சேரும்படியாக இயக்கப்பட்டால் நல்லாயிருக்குன்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. இதில் முக்கியமான விஷயம், இந்த ரயில் திருச்சி வழியாக இயக்கப்பட உள்ளது. மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கரூர், சேலம் வழியாக பெங்களூரில் இருக்கிற SMBP ரயில் நிலையத்துக்கு இயக்கப்பட உள்ளது. சேலத்திலிருந்து பெங்களூருக்கு தருமபுரி, ஓசூர் வழியாக இயக்குவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் பெங்களூரிலிருந்து திருச்சிக்கு தினசரி ஒரு ரயில் சேவை மட்டும்தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் திருச்சி மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏற்கனவே மதுரை பெங்களூரு, திருச்சி பெங்களூரு இடையே தனித்தனியாக வந்தே பாரத் ரயில் சேவை வேணும்னு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி வழியாக சுற்றி போகிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதனால் பயண தூரம் அதிகரித்தாலும் பயண நேரம் 8 மணி நேரத்துக்கு உள்ளே இருந்தால் கண்டிப்பாக வரவேற்பு கிடைக்கும். அடுத்ததாக எந்தெந்த ரயில் நிலையங்களில் நின்று செல்லும்? திண்டுக்கல், திருச்சி, கரூர், சேலம், ஓசூர் இந்த ரயில் நிலையங்களில் கம்பல்சரி நின்று செல்லும். கூடுதலாக நாமக்கல், தருமபுரி ரயில் நிலையங்களிலும் நின்று செல்ல வேண்டும். இந்த ரயில் சேவை வாரத்திற்கு 6 நாட்கள் இயக்கப்படும். ஒரு நாள் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படும். பயண கட்டணத்தை பொறுத்தவரை மதுரை, சென்னை இடையே இயங்கும் வந்தே பாரத் ரயிலுக்கு என்ன பயண கட்டணமோ அதற்கு ஈக்குவலாகவே மதுரை பெங்களூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலுக்கும் பயண கட்டணம் இருக்கும். ஏன்னா 2 வழித்தடமும் ஏறக்குறைய ஒரே அளவிற்கான பயண நேரம், பயண தூரம் இருக்குது. இந்த ரயில் ஸ்லீப்பர் கோச் ரயில் கிடையாது. அமர்ந்து செல்லும் இருக்கைகள் கொண்ட ரயில் தான். முழுவதும் ஏசி மயமான 8 பெட்டிகள் கொண்ட ஆரஞ்சு நிற வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது. அடுத்து இரண்டாவதாக சென்னை நாகர்கோவில் புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இப்போது இதே வழித்தடத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் வாரத்திற்கு 6 நாட்கள் வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு சிறப்பு கட்டண வந்தே பாரத் ரயில் வாரத்திற்கு 4 நாட்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு கட்டண வந்தே பாரத் ரயிலோட பயண கட்டணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த கோடை காலத்தில் அதிகமான பயணிகள் நெரிசலை குறைக்கிறதுக்காக இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது. இந்த சிறப்பு கட்டண வந்தே பாரத் ரயில் சேவைகள் நிறுத்தப்படும். புதிதாக சென்னை நாகர்கோவில் இடையே புதிதாக வந்தே பாரத் ரயில் சேவை வழக்கமாக இயக்கப்படும். வாரத்திற்கு 6 நாட்கள் வழக்கமான வந்தே பாரத் ரயில்களோட கட்டணத்திலேயே இயக்கப்படும்.
இப்போ இயக்கப்பட்டு கொண்டிருக்கும் சிறப்பு கட்டண வந்தே பாரத் ரயில்கள் எந்த நேரத்தில் இயக்கப்படுகிறதோ அதே நேரத்தில் தான் இந்த புதித வந்தே பாரத் ரயிலும் இயக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் வந்து காலை நேரத்தில் திருநெல்வேலியில் இருந்து கிளம்பும், பிற்பகல் நேரத்தில் சென்னை எழும்பூர்லேருந்து கிளம்பும். இந்த ரயிலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் புதிய வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது. அதாவது காலை நேரத்தில் சென்னை எழும்பூரில் இருந்து கிளம்பும், பிற்பகல் நேரத்தில் நாகர்கோவிலில் இருந்து கிளம்பும். பயண நேரத்தை பொறுத்த வரைக்கும் 790 கிலோமீட்டர் நீளத்தை ஆவரேஜாக 9 மணி நேரத்தில் கடக்கும்படியாக இயக்கப்படும். நிறுத்தங்களை பொறுத்த வரைக்கும் நாகர்கோவிலிருந்து கிளம்பி திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம், தாம்பரம் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். திருநெல்வேலி நாகர்கோவில் இடையே இரட்டை ரயில் பாதை பணிகள் முழுவதுமாக முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த ரயில் சேவையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 வந்தே பாரத் ரயில்கள் மதுரை, பெங்களூர், சென்னை, நாகர்கோவில் இடையே புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளது என்பதை தெற்கு ரயில்வேலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. ஆனால் அதற்கான கால அட்டவணை, நிறுத்தங்கள், பயண கட்டணம் பற்றிய விவரங்கள் எதுவும் அறிவிக்கப்படலை. இன்னும் 2 நாட்களுக்குள்ள இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வெளியிடுவாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி, மேலப்பாளையம் இடையே அமைக்கப்பட்டுள்ள புதிய இரட்டை ரயில் பாதை, ஆரல்வாய்மொழி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இடையே அமைக்கப்பட்டுள்ள இரட்டை ரயில் பாதையை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான தொடக்க விழாவும் நடைபெற உள்ளது. புதிதாக இயக்கப்பட உள்ள வந்தே பாரத் ரயில் சேவை பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.